லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்களை நம்பி நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருக்கேன். இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எனக்கு தானே லாஸ் ஆகும். சரி பார்ட்னர், என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கம்பெனி ஆரம்பிங்க பார்ட்னர். நல்ல ஐடியா பாருங்களேன், எனக்கு இது தோணாம போயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிற ஆளா இருந்தா எங்க அப்பாவை எப்பவோ வீட்டை விட்டு துரத்திருப்பீங்களே. சரி, என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன். நீங்க போடுற பொடி தொக்கெல்லாம் என்ன பேரு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா பார்ட்னர். முதல்ல பேரு வைங்க. ஒரு பிராண்டா மாறுங்க. பிராண்டு ரொம்ப முக்கியம் பார்ட்னர். பார்ட்னர், நீங்களே சொல்லுங்களேன், நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதையும் நானே தான் சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. டேய், நீ இன்னும் ஃபோன் பேசி முடிக்கலையா? அம்மா, இது ரொம்ப பெரிய டவுட்டுமா. அதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறான். சரி, சீக்கிரம் பேசிட்டு படிக்கிற வழியை பாரு. சரிம்மா. பார்ட்னர், நியூட்ரிக் நேச்சர் இல்லனா ஹலோ டேஸ்டி எப்படி இருக்கு பார்ட்னர்? ஐயோ, நம்ம என்ன ஃபாரின்லயா பிசினஸ் பண்றோம்? நல்லா அழகா தமிழ்ல பேர் வைங்க. சரிங்க பார்ட்னர், என்ன பேர் வைக்கலாம்? பார்ட்னர், பேர் வச்சாச்சு. அப்படியா? என்ன பேருன்னு சொல்லுங்க. நான் இந்த பிசினஸ பண்ணணும்னு முடிவு பண்ணப்ப என் கையில காசே கிடையாது. அப்போ என் பேரை விஜய் தான் அவனோட உண்டியலை உடைச்சு எனக்கு பணம் கொடுத்தான். அதனால அவன் பேர்லயே விஜய் ஃபுட்ஸ்னு பேர் வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என் பேரு வேணாம் தாத்தா. டேய், ஏன்டா? அப்புறம் எங்க அப்பா உங்ககிட்ட இருக்கிற கம்பெனியையும் புடுங்கிடுவாரு. ஆமாண்டா, செஞ்சாலும் செய்வான்டா. சரி, அப்புறம் என்ன பேர் வச்சு ஆரம்பிக்கிறது? பாட்டி உங்களுக்கு இத்தனை வருஷமா எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்பயாவது தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்களா? இல்லையப்பா. அப்போ பாட்டிக்கு நீங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சீதா ஃபுட்ஸ்னு பேர் வச்சிருங்க. பார்ட்னர், நீ என்னோட தகப்பன் சாமி பார்ட்னர். அப்படின்னா? முருகனை தகப்பன் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ நான் தாத்தா சாமி, அப்படிதானே? ஆமா பார்ட்னர், இனிமே இந்த தாத்தாவுக்கு நீங்க தான் சாமி. கம்பெனியை எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் பார்ட்னர். ஓகே பார்ட்னர், டன். சீதா, என்னங்க? கொஞ்சம் என் கூட வாயேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. அட, வான்னு சொல்றேன்ல, வா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றேன், வா. இத புடி. இந்தா, முதல்ல ரிப்பனை கட் பண்ணிட்டு ஸ்கிரீனை ஓபன் பண்ணு. என்ன நடக்குதுங்க? அத சொல்லுங்க முதல்ல. முதல்ல சொன்னது செய். என்னன்னே தெரியல. காலையில இருந்து சுத்தி ஆணியை வச்சு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. தலை வலியே வந்துருச்சு. அதான் உங்களை ஆசையா திறக்க சொல்றல்ல, திறங்கள என்னன்னு தான் பாப்போம்.
ஐயோ சாமி, என்னால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. நீங்க வேற அவசரப்பட்டு சாட்டை கிட்ட எடுத்துறாதீங்க சொல்லிட்டு. நானே வயசான காலத்துல திண்ணையில செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க வாங்க. அதை விடு, நீ ரிப்பனை கட் பண்ணு. சீதா ஃபுட்ஸ் எப்படி இருக்கு? சந்தோஷமான விஷயத்துக்கு ஸ்வீட் சாப்பிட. என்ன சீதா, இதுதான் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியோட பேர். இந்த கம்பெனியோட ஓனர் நீதான். அப்போ நீங்க? நான் இந்த கம்பெனியோட கடைநிலை தொழிலாளி. எப்படி? முதலாளி அம்மா நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யற ஒரு சாதாரண சேவகன். ஆமா. எதுக்குங்க இப்ப இதெல்லாம்? நாம இப்பதான் 2-3 கோயிலுக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிடுற எல்லாருமே பிரமாதமா இருக்கு, இதை யார் பண்றாங்கன்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இத அப்படியே சின்னதா ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. என்னங்க, கம்பெனி மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் பணம் நிறைய தேவைப்படும்ல. அவர் பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கியிருப்பாரு. அப்படிதானங்க சம்பந்தி? ஒன்னு மறைச்சுக்கிட்டே இருக்கு. நான் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா பேச விட மாட்டீங்கல்ல? எதுக்கு இப்ப குறுக்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க தனியா பேசணும்னா உங்க ரூம்ல போய் பேசலாம்ல. ஏன் நீங்க உங்க ரூமுக்கு போலாம்ல? என்னோட ரூமே இந்த திண்ணதான். அப்படி பார்த்தா நீங்க தான் என் ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. சீதா, நீ தானே சொன்ன முயற்சி பண்ணி பார்க்கலான்னு. அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். நான் இத்தனை வருஷமா என்ன நம்பி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உன்னை நம்பி இதை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க நீங்க ஒன்னது என்னதுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்மளோடதுங்க. ஏன் சம்பந்தி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? சீதா, இங்க சகுனமே சரியில்லை. லோன் விஷயமா பேங்க் மேனேஜர் வேற வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நாம உள்ள போலாம் வா. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆமா இல்ல, அதுவும் சரிதான். சரி வா, போயிட்டு வந்துடலாம். அடியே மேகலா, உள்ள என்னடி பண்ற? இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க மாப்ள, வாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் வாங்க வாங்க. என்னம்மா வாங்க, வாங்க. ஏன் கத்துற? இங்க பாத்தீங்களா மாப்ள, என்ன எழுதி இருக்கு? சீதா ஃபுட்ஸா? யார் அது? இந்த போர்டை யார் இங்க மாட்டி வச்சது? கழட்டி வீசி எறிய வேண்டியதானே? ஐயோ மாப்ள, அத மட்டும் செஞ்சிடாதீங்க மாப்ள. ஏன்? உங்க அப்பா தான் இத மாட்டி வச்சிட்டு போயிருக்காரு. அவர் எதுக்கு இதை எடுத்துட்டு வந்து இங்க மாட்டினாரு? ஏதோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களா? இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி திறப்பு விழாவே ஆரம்பிச்சது. டேய் ராஜா, பாத்தியா? அப்பா பாத்தியா? அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை என்பதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2இல் 1ஐ பார்ப்பேன், அடே மகனே உன்னை வெல்வேன், சவால் வேண்டாம் உண்மை சொல்வேன்.
சும்மா ஒரு வாயை முடிக்கிட்டு இல்ல சமத்தியா வாங்கிடுவ சொல்லிட்டேன். இது பாரு, அப்பாவை பாருடா. அண்ணாமலை ரஜினி மாதிரி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல 2 மாடு வாங்கி பால் ஊத்துவாரு. அதுக்கப்புறம் பால்கோவா, அப்புறம் ஸ்வீட் கடன் அப்படியே போய் பெரிய கோடீஸ்வரனாகி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அப்படியே மேல இருந்து சும்மா இருந்தவரை நீங்க எல்லாருமே சேர்ந்து சீண்டி விட்டுட்டீங்க. அவர் இப்ப வைராகியத்தோட வாழ்ந்து காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கிழிச்சாரு. அவங்களுக்கும் உங்க வயசு தானே இருக்கும். இப்பவும் அவங்க முன்னேறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி தண்டத்துக்குன்னு உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வீடு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு போஸ்ட்மேன் வந்தா லெட்டர் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒன்றரை போர்டை எடுத்துட்டு வந்து மாட்டிட்டா இவர் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரா? இவரு இது ஒரு கம்பெனி, இதுக்கு சீதா ஃபுட்ஸ்னு பேரு, இதுக்கு 1.5 போர்டு. அட நீங்க வேற மாப்ள, பேங்க்ல லோன் வேற போட்டிருக்காங்களா? இன்னைக்கு பேங்க்காரங்க மேனேஜர் எல்லாம் வராங்களாம் வீட்டுக்கு. பேங்க்ல இருந்து ஆள் வராங்களா? ரிட்டையர் ஆனவங்களுக்கு எந்த பேங்க்ல இருந்து லோன் தராங்களாமா? அது எப்படி இவருக்கு மட்டும் லோன் தராங்களா? அப்பா சாமி, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போய் முதல்ல உன் பொழப்ப பாரு. அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஒரு விதத்துல உனக்கும் நல்லது தானே. உனக்கு தான் உன் வட்டி காசு தவறாம வந்துருமே. மலரே, நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வரேன். ஏய், எங்கடா போற? ஒரு நிமிஷம் இரு மலரே, நான் வரேன், இரு. வெறும் போர்டு வச்சதுக்க ஊரு பட்ட கண்ணு பட்டு போச்சு. அதுக்கு முதல்ல நம்ம சுத்தி போட வேணாம். கண்டிப்பா. இதோ வரேன். பத்தவே மலரே. நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் இதோட பட்டு வெளியே போடணும். சரி வாமல, நம்ம உள்ள போலாம். மலரே, உங்க அண்ணனை பாத்தியா? ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டுல இருக்கிறாப்புல. வரப்போற பேங்க் மேனேஜரு என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமா இருக்கிறாப்புல. நீ வேற, அவன் எப்படியாச்சும் இதை கெடுத்து விடலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். உங்க அக்கா அவளா எந்த பக்கம் காசு அவ கண்ணுக்கு தெரியுதோ அந்த பக்கம் அப்படியே டைவடிச்சிடுவா. உங்க சின்ன பத்தி ஒண்ணும் சொல்ல? அவன் இப்பதான் தனியா ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். அவரா? இந்த விஷயத்துல அவன் தலையிட மாட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க? வரட்டும் வரட்டும். வணக்கம், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சார், வீடு நல்ல பெரிய வீடாக தான் இருக்கு. நீங்க வந்து சொல்லும்போது கூட வீடு இவ்வளவு பெருசா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. லேண்டு 1.5 கிரவுண்ட் இருக்கும் சார். 4 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்கேன் சார். ஏங்க, லோன் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்போ தெரியுதா? ஆமா மாப்ள, இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சுதான் உங்க அப்பா ஏதோ லோனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அது எப்படி வீட்டு அடமானம் வைக்க முடியும்? அதான் ஏற்கனவே என்கிட்ட அடமானம் வச்சிருக்காருல்ல. மாப்ள, உங்களுக்கு எழுதி தான் கொடுத்திருக்காரு. பத்திரத்தை அடமான வச்சு பவர் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கல. அது செல்லாது மாப்ள. ஓ, அதான் இப்படி பண்றாரா? இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி விசிட் தான் சார். உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்றதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை சார். உங்களோட ஏஜ் ஃபேக்டர் தான் ஒரு கன்சர்னா இருந்துச்சு. அதுக்கும் நாங்க ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டோம். வீட்டோட ஒரிஜினல் பத்திரமே என்கிட்ட தான் இருக்கு. இவருக்கு எதை வச்சு லோன் கொடுக்குறாங்க? மாப்ள, அது என்ன பெரிய விஷயமா மாப்ள? இந்த வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா புதுசா ரெடி பண்ணி கொடுத்துட போறாங்க.
ஏய், யாருடி இது? இவ்வளோ பெரிய கேடியா இருக்கு உங்க அம்மா. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே மாப்பிள. முதல்ல உங்க அம்மாவை பேப்பர் படிக்க வேணாம்னு சொல்லு. ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப எனக்கு எழுதி கொடுத்த வீட்டுக்கும் டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்ணிட்டீங்க போல. ஏங்க, என்னங்க? ஐயோ மாப்பிள, ஒரு தகவலுக்காக சொன்னேன், நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களே. சார், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லைம்மா, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். வணக்கம் சார். சாருக்கு என்ன லோன் தர போறீங்க? என்ன சார் பாக்குறீங்க? நான் சாரோட மூத்த பையன்தான். ஆமாங்க, இந்த வயசுல உங்க அப்பா இவ்வளோ பெரிய விஷயம் பண்றாருங்கிறது ஆச்சரியமான விஷயம் தானே. அதான் நாங்களும் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வயசானவங்களுக்கு லோன்லாம் தர மாட்டீங்களே. இது மார்ட்கேஜ் லோன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, மார்க்கேஜ் லோன்னா எந்த சொத்தை வச்சு சாருக்கு லோன் தர போறீங்க? இதோ இந்த வீடை வச்சுதான். ஒரு வீட்டு அடமானம் வச்சு எத்தனை பேர்கிட்ட தான் லோன் வாங்க முடியும்? சார், லோன் அப்ரூவல் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? இந்த வீட்டை ஏற்கனவே 7.5 லட்சம் ரூபாய்க்கு என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு சார். என் தம்பிக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் வேற தர வேண்டியது இருக்கு. இந்த ஆளு இந்த நிக்கிறா பாருங்க, என் தங்கச்சி. அவளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இதெல்லாம் திருப்பி கேட்டுதான் இந்த வீட்டுல ஆளுக்கு ஒரு போசனா புடிச்சு வச்சு உட்காந்துருக்கோம். சார், இங்க பாருங்க, எனக்கெல்லாம் எந்த காசும் எங்க அப்பா தர வேண்டியதே இல்ல. எங்க அண்ணன் உளறிட்டு இருக்கான். சார், என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. சார், தர வேண்டிய கடன் இருக்கு. மேகலா, போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்க சார், இதை நல்லா படிச்சு பாருங்க. என்ன சார் இது? உங்க வீட்டு பேர்ல இவ்வளவு கடன் இருக்கா? ஆமாம் சார், எல்லாமே பெத்த கடன் தான். நான் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நான் திருப்பி கேட்டதே இல்லை. ஆனால் நான் பிரச்சனையில் இருக்கும்போது நான் கொடுத்த காசை எல்லாம் கடனாக திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவர் உங்க பிளாஷ்பேக்லாம் கேட்டு இங்க வரல. வீட்டு மேல கடன் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. ஆமாம் சார், நான் தர வேண்டியது இருக்கு. சாரி சார், ஏற்கனவே இப்படி வீட்டு பேர்ல கடன் இருந்தா என்னால நீங்க கேட்ட மட்டும் கொடுக்க முடியாது சார். சார், பரவாயில்ல, நீங்க லோன் கொடுக்கலன்னா என்ன, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க சார். இல்லம்மா, பரவாயில்லம்மா. இருக்கட்டும் சார், பரவாயில்ல, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. உட்காருங்க, உட்காருங்க சார். ஏற்கனவே அடமானம் இருக்கிற வீட்டு மேல இவர் லோன் வாங்கி எங்களுக்கெல்லாம் இவர் டாட்டா காட்டுவாராம். இதை நாங்க பார்த்து சும்மாவே இருக்கணுமா? இவர் பண்றது பூராமே பிராடுத்தனம். இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஆமாமா, அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா 1008 ரூல்ஸ் பேச வேண்டியது. தனக்குன்னு வரும்போது எதுவுமே தப்பில்லைன்னு இருக்க வேண்டியது.
டேய், ஆ இவ்ளோ நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னடா ஒண்ணும் பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க? அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆமா, நீ ஏன் அதை போட்டு உருட்டிட்டு இருக்க? நல்லவனா நீ? இன்னைக்கு நீ விடுன்னு சொல்லிட்டு போயிடுவ, நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்து இதை ஏன் என்கிட்ட கேட்கலன்னு என்கிட்ட சண்டை போட்டா என்ன பதில் சொல்றது? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் உமாட்ட நானே பேசிக்கிறேன். நீ எப்பவும் போல சும்மாவே இரு. சார் இவங்களை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க சார். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதையெல்லாம் தான் சார் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போதைக்கு 2-3 கோவில்ல பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையே பாட்டில்ல அடைச்சி கடைங்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். சாரிம்மா, என்னால உங்களுக்கு லோன் கொடுக்க முடியல. ஐயோ பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? என்ன ஆக போகுதோ? ஆனா ஒரு மேனேஜர் தன்னோட ஓன் ரிஸ்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ணலான்னு ரூல்ஸ் இருக்கு சார். நான் உங்களுக்கு இந்த லோனை அது மூலமா அப்ரூவ் பண்றேன் சார்.